Victoriana. இந்த கதை இரண்டு சகோதரர்களைப் பற்றியது. ரமேஷ் மற்றும் மணி. இருவரும் ஒரே வீட்டில் பிறந்தாலும் ஒரே பள்ளியில் படித்தாலும் அவர்களின் இயல்புகள் மாறுபட்டவை. ரமேஷ் எளியவன், அமைதியானவன், நிதானமானவன். எல்லோருடனும் பாசமாக நடந்து பெற்றோர் சொல்படி வாழ்பவன். பாடத்திலும் நேர்த்தியானவன், குணத்திலும் நல்லவன். தெருவில் எல்லா நண்பர்களுக்கும் பிடித்த நண்பனாக இருப்பவன். அவருடன் விளையாடும் நண்பர்கள் சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பர். மணி அவரது தம்பி. ஆனால் அவரின் சுபாவம் ரமேஷின் முற்றிலும் எதிர்மறையானது. கோபக்காரன், அசட்டுத்தனமாக நடந்து கொள்பவன். பெற்றோர் சொன்னதை பின்பற்றுவதில்லை. அடிக்கடி சண்டைகளில் ஈடுபடுபவன். நண்பர்களின் வார்த்தைகளையும் கவனிக்காமல் பேசுபவன். இதனால் தெருவில் இருக்கும் குழந்தைகள் மணியை தவிர்த்து ரமேஷுடனே விளையாடத் தொடங்கினர். பெற்றோரும் மணியின் தவறுகளை சரி செய்ய முயல்கிறார்கள். ஆனால் மணி எதையும் கேட்க மறுக்கிறான். இருவரும் எல்லா பாடங்களிலும் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். ஆனால் பள்ளி நண்பர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கிடைக்கும் அன்பும் பாராட்டும் ரமேஷின் பக்கம் மட்டுமே செல்கிறது. மணி பாடங்களில் சிறந்து விளங்கினாலும் அவனுடைய கோபம் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்காத இயல்பு அவனை தனிமைப்படுத்துகிறது. கல்வி முடிந்த பிறகு ரமேஷும் மணியும் அவர்களின் முதல் படி பணிக்காக ஒரு முக்கியமான நிறுவனத்தில் வேலைவாய்ப்புத் தேர்வுக்கு செல்கிறார்கள். தேர்வில் இருவரும் தங்கள் திறமையை நிரூபித்தனர். எழுத்துத் தேர்வில் அசாத்தியமான மதிப்பெண்கள், குழு விவாதத்தில் திறமையான கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் இறுதியில் ரமேஷுக்கு மட்டும் வேலை கிடைத்தது. மணியின் தேர்வு மறுக்கப்பட்டது. கோபத்துடன் வீட்டிற்கு சென்ற மணி அவன் தந்தையிடம், "ஏன் என்னை எங்கும் பாராட்டவே இல்லை? பள்ளியில் இருந்தபோதும் எல்லோரும் ரமேஷை மட்டுமே பாராட்டினர். இப்போது வேலைக்கான தேர்விலும் அவனுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது" என்று கேட்க, அவனது தந்தை ஓர் சிறிய சிரிப்புடன் அவனை பார்த்து, "மணி, உன் திறமையில் குறைவே இல்லை. ஆனால் உன் குணம் உன்னை வெற்றியடைய விடாமல் தடுத்தது. ரமேஷின் பணிவான நடப்பும் அன்புடன் நடந்து கொள்ளும் சுபாவமும் அனைவரையும் அவனுடன் நெருக்கமாக வைத்தன. ஆனால் உன் கோபம் மற்றும் ஆணவம்தான் மற்றவர்களை உன்னிடம் இருந்து தூரமாக்கின" என்று கூறினார். மணியின் தந்தையின் வார்த்தைகள் அவனின் மனதை ஆழமாகத் தாக்கின. தனது பழைய நடத்தையை மீண்டும் ஆய்வு செய்த மணிக்கு திறமைகள் மட்டுமே போதுமானதில்லை, நல்ல குணநலனும் அவசியம் என்பதை உணர்ந்தான். கோபத்தை கட்டுப்படுத்தி மற்றவர்களை மரியாதையாக அணுகும் பழக்கத்தை வளர்த்தான். பின்னர் இருவரும் மற்றொரு நிறுவனத்தில் பங்கேற்றபோது மணியின் மாற்றம் தெளிவாக வெளிப்பட்டது. இருவரும் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது மணிக்கு உணர்வு வந்தது. "நான் இப்போது புரிந்து கொண்டேன், வெற்றிக்கு நாம் எதையும் தேடிச் செல்ல தேவையில்லை. ஒழுக்கமும் நல்ல குணமும் இருந்தால் வெற்றியே நம்மை தேடி வரும். ஒழுக்கமே வாழ்க்கையின் வெற்றிக்கான சாவி" என்று புரிந்து கொண்டான். எனவே இக்கதையின் மூலம் மாணவ செல்வங்களுக்கு சொல்ல வரும் கருத்து: திருக்குறள், "ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்." பொருள்: ஒழுக்கமே ஒரு மனிதனின் வாழ்வில் பெருமை, புகழ் மற்றும் வளங்களைப் பெற்றுத்தரும். ஒழுக்கம் என்பது உயிரினும் மேலானது. அதை பாதுகாத்தல் என்பது எப்போதும் அவசியமான ஒன்று.